Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்லி டெக் சேனல். நான் சுகுமார். சாம்சங்ல பாத்தீங்கன்னா வரிசையா போன்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட A சீரிஸ்ல 73 அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் எப்பயும் போல தான் அந்த வாட்டர் ப்ரூஃபோட கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் என்னெல்லாம் மிஸ் ஆகுது, இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் வந்து ஹேக் ஆனதுலேருந்து வியூஸ் சரியாக போகலன்னு. ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம சேனலுக்கு ரொம்பவே பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்க, ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிலாம். எப்பயும் போல் அடாப்டர் கொடுக்கவே இல்லை. மோஸ்ட்லி அடாப்டர் கொடுக்கலன்றது ஒரு பிரச்சனை தான். எனக்கு இதில் இன்னொரு பிரச்சனையும் வருது. நார்மலாக அப்படி நிற்க வச்சா மற்ற மொபைல்லாம் நிற்கும். இது பாக்ஸ் குட்டியாக இருக்கனால கீழே விழுந்துருது. இது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. ஓகே, பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோட இமேஜ் கொடுத்துட்டு Galaxy A73 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேக் சைடில் MRP ப்ரைஸ் என்ன, பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹைலைட்ஸ்லாம் எதுவுமே வந்து இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணலை. சீலை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ மொபைல் ஆன் பண்ணிடலாம். மொபைல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேட்டு சாம்சங் ஃபோன் வாங்குறவங்களுக்கு வராது. அண்ட் இந்த மொபைலில் IP67 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாமல் தண்ணியில் போட்டுறீங்க அப்படின்னும் போது டக்குன்னு எடுத்துகிட்டு தொடச்சிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். லைவாக சில டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு டிசைனு அதை பண்ணிட்டாங்கன்னா அந்த வருஷம் பூரா அதே டிசைனை யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல்டில் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணவங்களோட சில ஃபோன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது ஆசம் மென்ட் அப்படின்றது தான். இதுலேயே ஆசம் ஒயிட்டும் ஆசம் கிரே அப்படின்ற 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைலோட திக்னஸை பார்க்கும்போது 7.6 mm கம்மியாக தான் இருக்குது போன வருஷம் இவங்க லான்ச் பண்ண A72 கம்பேர் பண்ணும்போது. இதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சூப்பர் AMOLED ப்ளஸ் அப்படின்ற டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது அதோட திக்னஸ் வந்து கம்மி அப்படின்றனால ஈஸியாக அவங்களால ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 181 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. நல்லா வெயிட் பேலன்ஸும் பண்ணியிருக்காங்க. கையில் ஹோல்டு பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பெசல்ஸ்ன்னு பார்க்கும்போதும் நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸில் கொடுத்துருக்கனால கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. டிஸ்பிளேன்னு சொல்லும் போது கண்டிப்பாக சாம்சங்கோட டிஸ்பிளே சூப்பர் தான் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங்கான 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. பட் குறைன்னு இந்த இடத்துல பார்க்கும்போது அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இது ஃபிக்ஸ்டாக 120 Hz அப்படின்ற உங்களுக்கு பேட்டரி லைஃப் சீக்கிரம் ட்ரைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்கிரீனோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது Gorilla Glass 5 சப்போர்ட்டோடையும் பீக் பிரைட்னஸ் 800 nits வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இண்டோர்லையும் யூஸ் பண்ணி பார்த்தேன், வெளியில் போய் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே மேனேஜ் பண்ணது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓவராலாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே, கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் அதை தாண்டி பார்க்கும்போது டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், நல்ல டீப்பான பிளாக்காக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கே, யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா OS தான் இந்த இடத்துல சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக OS-ஐ பொறுத்த வரைக்கும் இவங்களோட 1UI 4.1 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலலாம் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாக, செட்டிங்ஸ்லாம் கீழே இழுத்தோம் அப்படின்னா அப்படி கைக்கு ஈஸியாக வர்ற மாதிரி வந்து இருக்கனால சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ இதில் தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அது எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தவிர்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தவிர பார்க்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துக்கு வந்து இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4 வருஷத்துக்கு OS-க்கான அப்கிரேடுமே வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ இது ரியலாகவே சாம்சங் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பக் இருந்தாலும் கூட ஈஸியாக இது மூலியமாக கிளியர் ஆகி நல்ல ஒரு OS நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் கிடையாது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்போட வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் 3.5 ஆடியோ ஜாக் வந்து இந்த டிவைஸில் வந்து கிடையாது. அது ஒரு சின்ன குறையா எடுத்துக்கலாம். அண்ட் இதை தவிர பாட்டமில் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 9 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சாம்சங் தரப்புல வந்து ஸ்லோவாக தான்
தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இந்த டிவைஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லாத ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ப்ளஸ் நீங்கள் ஃபேஸ் அண்ட் லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ரெண்டுமே பார்க்கும்போது ஆவரேஜான ஃபீல் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வந்தோம்னா ஒரு சூப்பரான ஹைலைட் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் டிவைஸோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறது நல்ல ஒரு ஹைலைட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த மொபைல் வந்து 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த அடாப்டர் இல்லை, அதர் பிராண்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேற லெவலில் கொடுக்குறாங்க. இவங்க மட்டும் தான் இன்னுமே இந்த 25 watts அடாப்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து இருக்கு. உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, பேட்டரி ஆப்டிமைசேஷனும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. 1.5 நாளைக்கு மேலேயே வருது நார்மல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. உண்மையாலுமே இந்த ஃபோன் வாங்குறவங்களுக்கு இதுவும் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லுவேன். கேமரா சைட் பார்த்தோம்னாலும் A72 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு அப்கிரேடாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா ஒன்றும் பெருசாக மாறல. அதே 32 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்ல ஷார்ப்பான இமேஜும் கிடைக்குது. டைனமிக் ரேஞ்சும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கு. ப்ளஸ் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட சைடில் பிளர் எஃபெக்ட்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக தான் வந்து கிடைக்குது. அண்ட் பேக் சைடில் 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் 64 கொடுத்துருந்தாங்க. இப்போ 108 மெகா பிக்சல் 1.8 அப்பச்சர் வேல்யூட வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. போர்ட்ரேட்டுக்கும் நார்மலுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே எந்த அளவுக்கு பிளர் எஃபெக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுலயும் பார்க்கும்போது போட்டோஸ் நல்ல ஒரு எஃபெக்டிவான நல்ல போட்டோ அவுட்புட் தான் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த மெயின் கேமரால பாத்தீங்க அப்படின்னா OIS சப்போர்ட்டோட சேர்த்து VDISம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது சுத்தமா ஷேக்கிங்கே இல்லாத நல்ல ஒரு வீடியோ அவுட்புட்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வைட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இன்னொரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணுறது இது ரெண்டையும் கொடுக்காம ஒரு டெலிஃபோட்டோ கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது ஒரு சின்ன குறை. அதை தாண்டி பார்க்கும்போது ஃபோட்டோஸ் அவுட்புட் எல்லாமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று கூட Realme GT2 Pro வந்து போட்டிருந்தோம். அதில் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 1080p தான் மேக்ஸிமம் செல்ஃபியில் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் 30 FPS தான் இருந்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் செல்ஃபியை உங்களால் 4Kல 30 FPSல எடுக்க முடியும். இல்லை 1080p 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அதை தாண்டி பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் கேமராவில் OISோட கொடுத்தது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்கு. அதுலேயும் 4K மேக்ஸிமம் எடுக்க முடியும். 1080p 60 FPS வரைக்கும் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட யூடியூப் வீடியோவும் 60 FPSன்றனால லைவாக எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லே இப்போ பார்க்க முடியும். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் தனியாக தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ண வேண்டிய சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே டிஃபால்ட்டாக இப்போ கொடுக்குறாங்க. நார்மலாக ஏதாவது ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணணும்னா இதுலேயே எடிட் போயிட்டு ஆப்ஜெக்ட் எரேஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டை மார்க் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அதை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே ரீமேப் பிக்சர் அப்படின்னு இருக்குது. அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு காட்டுது. ஸோ எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. சப்போஸ் எடுக்கும் போதே போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா ஆட் போர்ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக நீங்கள் வந்துட்டு மேனுவலாக போர்ட்ரேட்டும் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீச்சராக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது இந்த ப்ரைஸுக்கு இன்னும் நல்ல ஒரு அப்கிரேடான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்கலாம். இவங்க Qualcomm Snapdragon 778G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 nanometerல பில்ட் பண்ணது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு தான் தோணுச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் கேம் பிளேலாம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லேக் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷனும் 8GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஓவராலாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் சரி, டிஸ்பிளேவில் இருக்கட்டும், கேமராவில் இருக்கட்டும், எங்கேயுமே குறைய நீங்கள் பார்க்க முடியாது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸுக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸில் எந்த இடத்துலையுமே நம்ம குறை பார்க்க முடியாது. ஃபோனை கையில் வாங்கிட்டீங்க காசு கொடுத்து அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த டிவைஸில் நீங்கள் குறைய பார்க்க மாட்டீங்க. ப்ரைஸ் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 42,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 45,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் எஃபெக்டிவ் ப்ரைஸாக வந்துட்டு சில ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. சப்போஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கிளியராக இந்த மொபைல் என்னெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.